வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். நீங்கள் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஜாப்பை தேடுகிறீர்களா? பேங்க் ஜாப் மாதிரி ரெஸ்பெக்ட், சேலரி, ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா எல்ஐசியில் ஏடிஓ மற்றும் ஏஏஓ எக்ஸாம் உங்களுக்காகத்தான். இந்த வீடியோவில் முழு டீட்டெயில்ஸ் ப்ளஸ் எப்படி கிராக் பண்ணலாம் என்பதையும் சொல்ல போகிறேன். முதல்ல எல்ஐசி பற்றி தெரிஞ்சுக்கலாம். எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது இந்தியாவின் மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த எல்ஐசியில் ரெண்டு முக்கியமான எக்ஸாம் இருக்குது. ஒன்று ஏடிஓ, அதாவது அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். ரெண்டு ஏஏஓ, அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர். ரெண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஸ்ட்ராங் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸாம்ஸ். ஏடிஓ ரோல் என்னென்னா அப்படின்னா, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுவது, அவர்களை ட்ரெயின் பண்ணுவது, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் செய்வது. இது ஒரு ஃபீல்ட் ப்ளஸ் ஆஃபீஸ் கம்பைன் ஜாப். நெக்ஸ்ட்டு ஏஏஓ, அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரோல் என்னென்னா, ஆஃபீஸ் பேஸ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க், பாலிசி செக்கிங், கிளைம் ப்ராசஸிங், டேட்டா மேனேஜ்மெண்ட். இது ஒரு பியூர் ஆஃபீஸ் ஜாப், பேங்க் ஜாப் மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஏடிஓ அதாவது அசிஸ்டன்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏஜ் லிமிட் மினிமம் 21 வயசு இருக்கணும். குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஏஏஓ போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் 21 வயது முதல் 28 வயது வரை இருக்கணும். எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ப்ளஸ் 50% மார்க்ஸ் இருக்கணும். டிகிரி முடித்த யாரும் அப்ளை பண்ணலாம். இந்த எக்ஸாம் எப்படி நடக்குது தெரியுமா? இந்த ஏடிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ஜூலை மாதம் வரும், எக்ஸாம் செப்டம்பர் மாதம் நடக்கும். ஏஏஓ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ஜென்ரலாக ஜூன் மாதம் வரும். முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணவே கூடாது. எல்ஐசி ஜாப்னா சேலரியும் டாப் லெவல் தான். பேசிக் சேலரியே அப்ராக்சிமேட்டாக 40,000க்கு மேலே தான் இருக்கும். ப்ளஸ் டிஏ, ஹச்ஆர்ஏ, மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே உண்டு. டோட்டல் சேலரி ரஃபாக 60,000லேருந்து 80,000 வரை போகும். மேலும் ஜாப் செக்யூரிட்டி, பென்ஷன் பெனிஃபிட்ஸ், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே உண்டுங்க. ஏன் எல்ஐசி ஜாப்பை சூஸ் பண்ணணும்? பேங்கிங் செக்டார் மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் ஜாப். இன்சூரன்ஸ் ஃபீல்டில் ஃபியூச்சர் க்ரோத் அதிகம். ஸ்ட்ரெஸ் குறைவான ஸ்டேபிள் ஜாப். லாங் டேர்ம் கரியரை பில்டப் பண்ண பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ முக்கியமான கொஷின், எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ். எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு சில ஈஸியான டிப்ஸ். நீங்கள் கண்டிப்பாக டெய்லியும் 2-3 மணி நேரம் படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். மார்க் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும். கன்சிஸ்டன்சி தான் சக்ஸஸ்க்கான கீ. நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு நினைக்கிறீங்களா? அது ப்ராப்ளம் இல்லை. ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் டெய்லி ப்ராக்டிஸ் இருந்தால் யாராலும் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஸ்டார்ட் ஸ்மால் பட் ஸ்டே கன்சிஸ்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இப்படி போட்டித் தேர்வு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் ஒரு ட்ரீம் இல்லை, அது ஒரு பிளான் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்ஐசி ஜாப் உங்களுக்காக காத்திருக்கிறது.